நம்ம தளபதி விஜய் அவர்களை பற்றி பார்த்தீங்கன்னா நேத்திக்கு லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு. அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட் செஞ்சுக்கேன். இந்த வீடியோவில் வந்து என்ட்ரா எல்லாம் நம்ம ஆக்சுவலி இந்த கோட் படத்தோட அப்டேட்டும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கடுத்து வரப்போகிற தளபதி 69 படத்தோட அப்டேட்டுமே வந்து தரலான்னு இருந்தது. பட் அதுக்குள்ளேயுமே இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நேற்றுக்கு நடந்து சோஷியல் மீடியாவிலேயே பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயமா இருந்தது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கே லால் சலாம் ஆடியோ லான்ச்ன்றது பார்த்தீங்கன்னா எங்கள் லியோ முத்து அரங்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நடத்திருந்தாங்க சாய்ராம் காலேஜில். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறைய ஆக்டர்ஸ் வந்து வந்திருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டாக நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கேமியோ பண்ணுற இந்த படத்தில், அதனால் வந்து அவர் வந்து ஒரு ஸ்பீச்ன்றது கொடுத்துட்டு இருக்கும்போது கடைசியாக ஒரு செக்மெண்ட் வந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த காக்கா கழுகு அப்படின்ற ஒரு இஷ்யூ இருந்ததுல. ஸோ அதற்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ரெண்டு தரப்பு ஃபேன்ஸுமே பார்த்தீங்கன்னா சமாதான கூடிய பறக்கிற விதமாக தலைவர் ரஜினி அவர்கள் நேற்றுக்கு பயங்கரமான ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார். என்ன ஒரு விஷயம் சொல்லியிருந்தாருன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி அவர் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிலர் படத்தோட ஆடியோ லான்ச்சில் வந்து இந்த மாதிரி காக்கா கழுகுன்ற அந்த ஒரு கதை சொன்னதே வந்து ஒரு குட்டி கதை நார்மலாக சொல்கிறதுக்கு தான் சொன்னேன். பட் அது வேற ஒரு விதமாக மீடியாவில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி சோஷியல் மீடியாக்களில் பார்த்தீங்கன்னா வந்து நான் விஜய் தான் வந்து தாக்கி சொல்கிறதா வந்து நிறைய பேர் தவறாக வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அது எனக்கு ரொம்பவே வந்து மன கஷ்டமாக இருந்தது. தளபதி விஜய் வந்து நான் வந்து பார்த்து வளர்ந்த பையன். ஸோ என் கண் முன்னாடியே வளர்ந்த ஒரு பையன் என்னோட ஒரு படத்தோட ஷூட்டிங்க்கு வந்திருந்தார். சின்ன வயசில் அவர் ஒரு 17-16 வயசு இருக்கும்போது. அப்போ பார்த்தீங்கன்னா S.A. சந்திரசேகர் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார், என் பையன் இந்த மாதிரி ஆக்டிங்கில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் வந்து படிக்க மாட்டேங்கிறான்னு சொன்னதுக்கு நல்லா படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு S.A. சந்திரசேகர் அவர்கிட்ட சொன்னதாகவும் இவரும் வந்து படிங்க அப்புறமா ஆக்டிங் பண்ணுங்கன்னு வந்து சொன்னதாகவும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு விஜய் வந்து ஆக்டராக ஆகி இன்னைக்கு தொட முடியாத ஒரு உச்சத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பயங்கரமாக புகழ்ந்து தளபதி அவர்களை வந்து சொல்லியிருந்தாரு. அதே சமயத்தில் இன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாருன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா வந்து அரசியல் போகிறதாகவும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சமூக சேவையெல்லாம் ஈடுபடுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அதுலேயும் பயங்கரமாக வந்து மேலும் மேலும் முன்னேறுவார்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாருன்னா, அதாவது எனக்கும் விஜய்க்கும் போட்டின்ற மாதிரிலாம் வந்து சோஷியல் மீடியாவில் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. என்னோட தரப்பு ரசிகர்களும் அவரோட தரப்பு ரசிகர்களும் தேவையில்லாமல் சண்டைகளில் ஈடுபடுறாங்க. ஆக்சுவலி நான் அந்த காக்கா கழுகு கதைன்றது அவரை மீன் பண்ணி வந்து சொல்லலை. அவர் எங்கேயோ இருக்கார். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சண்டைகள் இனிமேட்டு வந்து போட வேணான்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு விஷயம்னா தளபதி விஜய் அவர்களே வந்து சொல்லியிருக்காரு அவரோட படத்துக்கு போட்டி அவர் தான். ஸோ அவர் தான் காம்படிஷன். அதேமாதிரி நானும் வந்து சொல்லியிருக்கேன் என்னோட படத்துக்கு காம்பினேஷன் நான் தான் அப்படின்ற மாதிரி வந்து அவர் ஒரு விஷயத்தை வந்து நேற்று மென்ஷன் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு வந்து எனக்கு போட்டி அவர் நினச்சாருன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு அது எனக்கு மரியாதை இல்லை, அதே மாதிரி நான் அவருக்கு போட்டி நினச்சா அது அவருக்கு மரியாதை இல்லை. ஸோ அதனால் ரெண்டு பேர் படத்துக்கும் அவங்கவுங்க தான் வந்து போட்டியாளராக வந்து இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் ஃபேன்ஸ் யாருமே வந்து சண்டை போட வேண்டாம். எல்லாருமே இதோட இந்த காக்கா கழுகு அந்த கதையெல்லாம் வந்து விட்டுறலாம். இனிமேட்டு எல்லாருமே நாங்கள் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒத்துமையாக தான் இருக்குன்ற ஒரு விஷயத்தை நேற்றுக்கு வந்து பதிவு பண்ணியிருந்தார் தலைவர் ரஜினி அவர்கள். ஆக்சுவலி போன வருஷத்துலேருந்து இப்போ வரலும் பயங்கரமாக சோஷியல் மீடியாக்களில் போயிட்டு இருக்க ஒரு விஷயம் ரஜினி ஃபேன்ஸ் வர்சஸ் தளபதி ஃபேன்ஸ்ன்ற ஒரு ஃபைட்டு தான். ஸோ அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ரஜினி அவர்களே வந்து சொன்னது வந்து கண்டிப்பாக ரஜினி ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்பவே வந்து கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் ஃபேன்ஸ் வந்து நேரடியாக போய் சண்டை போடலாமே, ரஜினி ஃபேன்ஸ் தான் தேவையில்லாத அந்த ஒரு பிரச்சனைகள்ன்றதை ஆரம்பித்து இப்போ இவ்வளோ தூரம் போயிருந்தது. பட் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ரஜினி அவர்கள் வந்து நேற்று சொன்னது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். பொதுவாக ஆக்டர்ஸ் இதை வந்து அட்ரஸ் பண்ணி அதை வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க. பட் ரஜினி அவர்கள் நேற்று வந்து சொன்னது கொஞ்சம் நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலுமே ஜெயிலர் படத்தோட சக்ஸஸ் மீட்லேயே சொல்லியிருக்கலாம்ன்று ஒரு தரப்பு ரசிகர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் பிரச்சனை ஆயிருக்காதுல. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு இடத்துல சொல்லிட்டாரு. அதே சமயத்தில் இதுக்கு முன்னாடியே தளபதி விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா லியோ படத்தோட சக்ஸஸ் மீட்லேயே வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாரு. என்னன்னா, நண்பா நீங்கள் எல்லாரும் பயங்கர கோவத்தில் இருக்கீங்க, நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து பரப்பிட்டுருங்க, அதெல்லாம் வேணாம், நம்ம யாரோட இதுக்கும் போக வேணாம், நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குன்னு தளபதி அவர்கள் ஃபேன்ஸை வந்து திசை திருப்பிடுறாரு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாரு, சூப்பர் ஸ்டார்னா ஒரு ஆள் தான், அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு தான் இவர் ஆசைப்படுறாரு அப்படி இப்படின்லாம் வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து இன்டர்நெட்டில் பயங்கரமாக தேவையில்லாத ஆட்கள் இந்த வலைபேச்சு மாதிரி ஆட்கள்லாம் வந்து தேவையில்லாமல் இதை வந்து பயங்கரமாக பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக சூப்பர் ஸ்டார்னா ஒரு ஆள் தான், தலானா ஒரு ஆள் தான், தளபதினா ஒரு ஆள் தான் சொல்லிட்டு தளபதி அங்கேயே ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருப்பாரு. ஸோ ரெண்டு பேருமே அவங்கக்குள்ளே போட்டி இல்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து ஒத்துமையாக தான் இருக்குன்றவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா ஃபேன்ஸுமே ஒத்துமையாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். நேத்திக்கு ரஜினிகாந்த் அவர்கள் பண்ண இந்த செயலை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்க?
கண்டிப்பாக இனிமேட்டு வந்து தலைவர் ஃபேன்ஸ் அண்ட் தளபதி ஃபேன்ஸ் யாருமே வந்து சண்டை போடாமல் எல்லாரும் ஒத்துமையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலில் என்ட்ரி ஆகிறாரு. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காம இதோட இந்த வீடியோன்றது எண்ட் ஆகுது. அடுத்த வீடியோ செய்யலாம். பாய் கைஸ்.